நெறைய இடத்துல இத பத்தி நான் ம். பேசியிருக்கேன். ஸோ ம். அது ஒரு ஒரு அந்த பருவத்துல இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு அதோட அட்வர்சிட்டி தெரியாது. தெரியாது. குழந்தைங்களா ம். இருக்கும்போது நம்ம பாட்டு உருவ கேலி பண்ணிருவோம். இல்ல ஒருத்தங்கள வந்து அவங்களோட நிறத்த வச்சு நம்ம கேலி பண்ணிட்டு போயிருவோம். அதோட எஃபெக்ட் எவ்வளோன்றது அந்த வயசுல நம்மளுக்கு புரியாது. ஆப்வியஸ்லி வந்து ஏஜ் ஆக அதே நடக்கும்போது தான் நம்மளுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அது ஏன் நடக்குது? எதனால நடக்குதுன்னு சத்தியமா இன்ன வரைக்கும் ம். எனக்குமே காரணமும் தெரியல. புரியுது. பட் அதுல எல்லாத்துலயும் ஒரு மோட்டிவ் ஒண்ணா தான் எனக்கு தெரிஞ்சது. ம். உங்கள வந்து கீழ வீழ்த்தணுன்றதுக்காக சொல்ற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ம். அதனால எந்த விதத்திலயும் மித்தவங்களால நீங்க கீழ விழறதுக்கான அலோவ் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ம். யாருமே நீங்க தான் பெஸ்ட் இந்த உலகத்துல. நம் ந ஐ அம் பெஸ்ட். என்ன பார்த்து நான் தான் பெஸ்ட். நான் எப்படி இருந்தாலும் நான் என்னோட வேலைய வந்து நான் சூப்பரா தான் பண்ணுவேன். அதுல என்ன தவிர வந்து சூப்பரா நான் தான் பண்ணுவேன்ற மாரியான ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். ஸோ உங்கள வீழ்த்த விழாதீங்க. உங்கள கீழ தள்ளி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுத்துறாதீங்க. அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன்.